ஹலோ guys, இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணாதுன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 164வது எபிசோட் தான் இந்த வீடியோவில் போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த லைக் போடுங்க. போன எபிசோடில் ஹீரோ மரண மாஸ் பண்ணியிருப்பான். ஸோ கண்டிப்பாக பார்த்தவங்க வந்து லைக் போடுங்க. ஸோ எபிசோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ அந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 164 டைட்டில் போட்டு வீடியோ வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தருவாங்க யார் அப்படின்னா வந்து அந்த ஸ்டார் டொமென்ஸ் வந்து ஒருத்தர் தான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் வந்து போயிட்டு இருக்கா. அதில் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த ஸ்டார் டேஸில் மொத்தமாக வந்து 9 லீடர்ஸ், அந்த 9 லீடர்ஸில் ஒருத்தரான ஸோ வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஜூ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இவர் இன்னொரு சப்டைட்டில் வேறு சப்டைட்டில் இவர் ட்ராகன்ற பேர் வச்சுனாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ட்ராகனே விடலாம். இதில் வந்து ட்ராகன் வந்துடுது. ஸோ இதில் ட்ராகன் கேட்குற மிஸ்டர் லிஃபை நீங்கள் வந்து ஜெரோ அந்த உடம்பு பூச்சிங்களோட உடம்பு வந்து கேட்டது எவ்வளோ வேணும் கேட்க எனக்கு வந்து ஒரு 10 மில்லியன் எல்லாமே பீக் லெவலில் இருக்கணும்னா 10 மில்லியன் அப்படின்னு எல்லா விஷயம் இருக்கு. ஆனால் அந்த குட்ஸ் நம்ம பண்ண மாட்டோம் எல்லாம் வேலைக்காரங்களாம் பேசிடுவோம். அந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இடத்துல. ஏன் உங்களால் முடியாதா? முடியாதா? யாரால முடியாது? என்னால் முடியாது. என்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆனால் அதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஸ்டார் ரோமைனில் வந்து 5 முக்கியமான பீப்புள்ஸ் வந்து சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் பேசி பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கூட்ஸ் வந்து நான் டெலிவரி பண்ணுறேன். ஆனால் அது அமௌண்ட் கொஞ்சம் எப்படி வரும் தெரியல. நான் கொஞ்சம் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ வந்து அவர் வந்து கை கொடுத்துட்டு வந்து சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவரு கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்கை மீட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் கார்டுக்கு வந்துடுவான். உடனே ஹீரோ கேட்பான், நான் பிரதர் உங்களாம் பார்க்கவே முடியல 100 வருஷமாக காதல் மயக்கத்தில் இருக்கீங்களா? நம்ம தண்டர் கலாய் காமிச்சார் ஏன்ப்பா லவ்வில் அப்படி போயிட்டு இருக்கோம்னா உடனே ஹாங்க வந்து பேச முடியாது. நான் கடைசி 100 வருஷமாக என்னோட கல்டிவேஷன் வந்து சாஸ் சிட்டி அந்த ஒரு சிட்டியில் வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 3 ஆக்ஸ் மவுண்டன் அதனோட 3 ஆக்ஸ் அரேனா அந்த ஒரு அரேனாக்கு வந்து எலக்ட் ட்ரைனிங் கேம்ப் வந்து எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட தாண்டா அவ்வளோ விஷயம் ஏன்னா ஒரு விஷயத்த கூட என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. இது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா? ஸோ பேங்க் யூனிவர்ஸ்லேயே ஒருத்தன் கூட வந்து அந்த மாதிரி செலக்ட் ஆக மாட்டான். எவ்வளோ ஒரு விஷயம் தெரிய மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹாங்க ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்ததில் ஹாங் சொல்கிறார். ஆனால் என்னோட ட்ரீம் இல்லை. ஸோ என்னது வந்து ஸோ இந்த கேம்பை விடுவோம். ஸோ 3 ஆக்ஸ் அந்த அரேனாவோட சீக்ரெட் ட்ரீம் அங்கே போகிறது தான் என்னோட கனவு. அங்கே பின்ன கல்டிவேஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி வந்துருன்னா உடனே வந்து தரகா சொல்ல நம்மளும் நல்ல எஃபெக்ட் பண்ணா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டெத் ரீஜன் அப்படின்ற ஒரு ரீஜன் வந்து காட்டுறாங்க. அதில் ட்ராகன் பேசிட்டு இருக்காரு. நம்ம லுங் ஃபேங் கூட்டம் அவர் வந்து அவரோட பவர் அந்த புழுக்களை வந்து மலர வச்சுக்கிட்டு இருக்க அவர் சொல்கிறார். ஸோ ஏட கூட்ஸ் வந்து தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆனால் மொத்தமாக வந்து 1 மில்லியன் மிக்ஸ்டு யுவான் யூனிட் வரணும் அவ்வளோ அப்படின்னு கேட்க ஆமாம் இது நீங்கள் அவ்வளோன்ற இது பண்ணாதீங்க. இந்த கூட்ஸ் நீங்கள் தனியாக வாங்கினா ரொம்பவுமே கஷ்டம். அது இல்லாமல் இதில் ஒரு சில உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து 200 விதமான அந்த டோக்கன்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறார். ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டுக்கான கீ மாதிரி. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நான் செலக்ட் பண்ணது உங்களுக்கு 200 யூனிட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் கேட்டால் நீங்கள் 10 மில்லியன் டாப் கிரேடு வந்து இதில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரொம்பவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்டோரேஜிங்கில் வந்து நீங்கள் ட்ரெஷர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ட்ரெஷர் டாம் கேட்க அப்படின்னு கேட்டுருக்கேன். ஆமாம் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பிணங்களாக வந்து சேருங்க. அது எல்லாமே போரில் இறந்து போன பிள்ளைங்க. அது கூடவே நிறைய வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் மட்டும் வந்து 1 மில்லியன் கொடுத்து எங்களோட வந்து மெம்பர்ஷிப் கார்டை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் ட்ரெஷரண்ட்டி அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் லுங்ஃபேங் என்ன லுங்ஃபேங் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட டிரான்சாக்ஷன் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ஏ வந்து அமௌண்ட் ரிசீவ்டு சார் அப்படின்னு சொல்ல இருக்க லுங்ஃபேங் ரொம்பவே வந்து நன்றி நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நிறையவே வந்து சலுகைகள் இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுமே அந்த யூனிட் போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேட்டு பார்த்தீங்கன்னா ஜெரோ இன்சக்லாண்டர் குயின்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்கான். ஸோ லுங்ஃபேங் வந்து மொத்தமாக வந்து ஒரு கூட்ஸ் தான் வாங்க போகிற மெம்பர்ஷிப் கார்டை பர்ச்சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து 10 to 30 நாள் அங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது தவறக்குள்ள சரியான நேரம்னா ஒட்டுனே அந்த முட்டைக்குள்ள ஒரு குயின் பேசு அவனை வந்து கொள்ளுங்க டார்கெட் நம்பர் 3 அவன் பவர்ஃபுல்லாக அதுக்குள்ள அவனை கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 அப்படின்ற ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி வந்து போர்மிட்டுங்க. அந்த நம்பர் 6 பார்த்தீங்கன்னா வந்து லுங்ஃபேங் டார்கெட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம டிராகன் வந்து நம்ம ஹீரோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதில். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு குட்ஸ் இருக்கிற இடத்துல நிறையவே படங்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான டாப் 10 படங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வித்தியாசமாக நிறையவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இது சோல்ஸ்லாம் இருக்கட்டும் அவர் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டுக்கான இது கொடுக்க இந்த இடத்துல 2 சர்வன்ஸோட உடனே நம்ம ஹீரோ போன டைலான் கூட வரேன்னு சொல்லுறது நீ இங்கே டைலாக நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மாஸ்டர் நீங்கள் சேஃபாக இருக்குன்னா சேஃப்டியா அப்படின்ற ட்ராக் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த இடம் ஃபுல்லாகவே சர்வைலன்ஸ் கேமராவால் சர்வைலன்ஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பவர்ஃபுல்லான பீப்புள்ஸும் வந்து இந்த இடத்துக்கு வந்து வெளியே இருக்கா. ஸோ இந்த இடத்துல சேஃப்டி பற்றி நீங்கள் கவலைப்படுத்தலை சர்வன்ஸ் உங்களை பார்த்துக்கணும் உடனே அது நல்லா லுங்ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யூனிட் கார்டை கொஞ்சம் எடுக்கிறீங்களாட்டு அதில் ஹீரோ வந்து காட்சி இருக்கா. ஸோ மொத்தமாக வந்து 200 வந்து யூனிட்ஸ் வந்து இங்கே இருக்குது. மொத்தமாக 13 நாளுங்க வந்து நீங்கள் வந்து தேடி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இது பக்கம் வாங்க சார் அப்படின்ட்டு அந்த 2 சர்வன்ஸை கூப்பிட்டு போயிருக்கான். ஸோ இது எல்லா செய்தியுமே பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீன் அவனை வந்து காட்டுறாங்க. ஸோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து
கேலஸ் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த கேலஸ் பார்த்துட்டு சரி இவனை கொள்றதுக்கு தான் சரியான நேரம் அவன் சுற்றிக்கிற எல்லாரும் பார்க்க எல்லாருமே ஒன்று இருக்கான். திடீர்னு ஒருத்தனை வந்து வாங்கடா ரெண்டு வந்து ரிலீம் கூட ஃபைட் வந்து டெத் அண்ட் பேட்டில் நடக்குதுடா. ஸோ பார்க்கணும் செம்மையாக இருக்கணும் வாங்கடா இருப்பேன் அவனு பிக் பாஸ் கூப்பிடும்போது எல்லாம் கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மொதல் யூனிட் போகிறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 56வது யூனிட் அதனோட இது. ஸோ ஹீரோ அதை ஸ்கேன் பண்ணி பார்க்க அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப் ஆஃப் வந்து மேண்டிஸ் கிளான் இருக்குது. மொத்தம் 18 வகையான பீட்டில் இன்செக்ட் கிளான் இருக்குது. அப்புறம் வந்து 2 விதமான அதர் டைப் கிளான். ஹீரோ சொல்கிறேன் இதை மட்டும் நான் ரிஃபைன் பண்ண அப்படின்னா மொத்தமாக வந்து 20,000 சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து டாப் கிரேடில் வந்து கிடைப்பாங்க. இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ ட்ராகன் உண்மையிலேயே வந்து பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கேலஸ் நம்பர் அசால்ட்டாக ஹீரோ பார்க்குறோம். ஒருத்தர் கேட்குறேன் எங்கடா போகிறேன்னு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்பவே போர் அடிக்கும். நான் வெளியே எனக்கு வந்து ட்ரெஷர் கிடையாது நான் செக் பண்ண போகிறேன்னு இருக்கேன். உங்கள் ட்ரெஷர்லாம் கிடைக்கன்னு உண்மையில நம்புறியா அப்படின்னு கேட்டுருக்கேன். பரவாயில்ல நான் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேனே. நீ வரலையா கேட்டிருக்க. இல்லை நான் வர நீயே கிளம்பிட்டுருக்கேன். அந்த இதில் கேலிஸோ ஹீரோ கூட்டுருக்கா வந்துகிட்டு இருக்கேன். அந்த இதில் எல்லாருமே இந்த இதில் ஃபைட்டை பார்த்து இருக்க கேலிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து மொத்தம் வந்து நான் ரிலிம்டாட் 9th ஃபேஸில் இருக்கேன். ஸோ இந்த லுங்ஃபெங் வந்து டொமைன்லாட் 9th ஃபேஸ் கண்டிப்பாக நான் கூட 2 பாடி கார்டை நான் கொள்றதுக்கு ஏதாவது ஐடியா உனக்கு யோசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலிஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வைலன்ஸ் கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அவனை வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற அவனும் வந்து பிளான் பண்ணிட்டு போகிறான். நெக்ஸ்ட் ஹீரோ சொல்கிறான் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டோம்னா என்னோட படைகளை ஹீரோ உருவாக்கி ஹீரோ வச்சுருக்கேன். ஸோ ஹீரோ இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா நம்ம கேலிஸுக்கு பார்த்தீங்கன்னா மேப்லாம் தெரிய அமைச்சிருக்கு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஸோ ஹீரோ ஒரு லொக்கேஷன் கிட்ட வந்துடும். அவனுமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற எல்லாமே 90 செகண்டில் ஜாம் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சுற்றி நம்ம செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணங்களாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த ஜெரோ அந்த உடம்பை எடுத்துட்டு ஸோ இந்த கூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஒர்த்தானது. ஸோ இதை பட் நான் தனியாக வாங்குற மாதிரி தான் வந்து இது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் வந்து 1.5 பில்லியன் எனக்கு வந்து சேவ் ஆகுது. அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து யாரும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 2 காட்ஸை உணர்றாங்க. ஸோ யாரா நம்ம ஆளுங்க பார்க்க டே கேலஸ் நீ யாரா சொல்லிட்டு அவனு நல்ல மெசேஜ் பேசிட்டு இருக்க ஹீரோ 2 இதெல்லாம் கண்டுக்காம பார்த்தீங்கன்னா அவனை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல திடீர்னு அந்த செகண்ட் முடிஞ்சோன்னு சைடில் இருக்கிற அந்த சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா கேமரா வெட்டிக்க ஆரம்பிக்க ஒரு பேட் பேக்கத்தான் டே லிங்க் இந்த இடத்துல எல்லா சிக்னலும் கட்டாச்சில் யாரோ கட் பண்ணிருக்காங்க ஹீரோ சொல்லிட்டு இந்த இடத்துல ஒட்டனே இவனை கத்தி எடுத்துட்டு ரெடியாக இருக்கான். வந்தவனை பார்த்தீங்கன்னா 2 பாடி கட்டி அசால்ட்டாக அந்த இதில் வந்து சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் கொண்டுகிட்டு ஹீரோ கூட வந்து ஹீரோ வந்து எடுக்கிறான். கண்டிப்பாக அவனோட அட்டாக் வந்து ரொம்ப பயங்கரமாக ஏதாவது தடுத்தான்னு சொல்லிட்டு ஒட்டின அவனை செத்து போட மென்டல் அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ யூஸ் பண்ணுறது வேஸ்ட். அவன் பார்த்தீங்கன்னா வந்து டவர் ஆஃப் ஆயிடு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய மெட்டல் அசால்ட்டாக தருவான். இதை பார்க்குற நம்ம கேலஸுக்கும் இவன் எப்படி வந்து மெட்டல் ஆட தருந்தாங்களா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் நான் கண்டிப்பாக கொண்டாந்துருக்கேன். ஸோ ஹீரோ ஒட்டுனே அவனை அட்டாக் பண்ணிருப்பான். அவனே எக்கச்சக்கமாக அவன் பிளேட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறான். அதில் ஹீரோ ஒன்றியும் அவன் வெப்பனை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ நினைக்கலாம் இந்த பிளேட்ஸில் அன்லிமிட்டாக வர வந்துருக்கு. அதில் வந்து கரெக்டான ஃபார்மேஷன் வந்துருக்கு. மொத்தம் 999 வந்து பிளேட்ஸ் இருக்குது. எல்லாமே சீராக அமைக்கப்பட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்து இதில் கேலஸுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து மெட்டல் போடுறோம். அவனுக்கே ஒரு விஷயம் தள்ள எடுக்க டென்னே பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கார்பின் பின்ன வெளியே வர வச்சு அந்த இடத்துல கேலஸ் அட்டாக் பண்ணி கமாண்ட் கொடுக்க ஸ்கை ஸ்கார்பின் இதில் இருக்கிற எல்லா பேச்சும் பொழந்து போட்டு கேலஸ் அந்த இருக்கிற அந்த டொமைனை உடச்சிட்டு இருக்கேன். ஸோ கேலஸ் வெப்பனை சட்டம்னா திடீர்னு ஹீரோ லேசர் எடுக்கிறான். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் டெத் மவுண்டனில் பார்த்தீங்கன்னா அந்த லேசர் வந்து உடஞ்சிருக்கேன். நம்ம பார்பிட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கஷ்டப்பட்டு சரி பண்ணி வச்சிருக்கோம். ஓஹோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லெவல் கேஸ் இருக்கான்னு வச்சு அடிமா அடி சட்டி பார்த்தீங்கன்னா அவனை திருச்சிட்டு போகிறான். உடனே ஸ்கை ஸ்கார்பின் வெட்டி கொள்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான். ஸ்கை ஸ்கார்பின் வெயின் பார்த்தீங்கன்னா இவன் வந்து குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்ததுல உடனே உள்ளது கொடூரமான ஃபயர் எனர்ஜி வந்து அந்த வெயின் எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போதான் அவனோட உண்மையான ஃபார்ம் உண்மையான உருவத்தை ஹீரோ சொல்கிறான். இவன் ஒரு இம்மார்டலா ஃபயர் காட் இம்மார்டல் அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கான். அவனோட ஃபயர் எனர்ஜி கொடூரமாக இருக்கு. ஆக்சுவலி வந்து இம்மார்டல் சேர்ந்தவன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்பிடாக்கு வார்னிங் வந்துகிட்டு இருக்கு. பார்பிடா வந்து செய்தி பார்த்தீங்கன்னா டிராகன் அனுப்பிச்சிடான். டிராகன் இதை பார்த்தவொன்னு இருந்து ஸோ லுங்ஃபெங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ லுங்ஃபெங் வந்து ட்ராக் பண்ணுங்க. அவன் வந்து லுங்ஃபெங் ரொம்பவே முக்கியமான விஓசி கம்பெனியில் இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார் எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எந்த இடத்துல சிக்னல் வரலன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சிக்னல் வராத ஒரே இடம் தான் வந்து அந்த இடத்துல ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இம்மார்டல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பாக கொள்ள போகிறேன் உன்னை கொள்றது யாரும் தடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்னல் வராத கண்டுபிடிச்சா இல்லைன்ற சார் சிக்னல் வரதை அதை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சொல்லி அந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகனை பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு உடனே வந்து சுத்திக்கிறோம் சொல்லிட்டு இருக்கேன். சார் அதுக்கான வந்து அந்த ஒரு அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு கிடையாது சார். அது வந்து 5 மேஜர் கம்பெனி அவங்க கிட்ட தான் இருக்கு சார் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் கேட்க டிராகன் சரியான வெறுப்பேற்றது சொல்லிட்டு இருக்கேன். அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிருக்கோம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவரு அந்த டென்ஷன் அந்த இம்மார்ட்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் வந்து கொல்ல வேண்டிய வந்துச்சு செத்து படா பூச்சி அப்படி சொல்லிட்டு அவனும் ஒரு அட்டாக் பண்ணுறதோட பண்ணா இந்த ஒரு எபிசோடு வந்து தாரம் வந்து முடிகிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போக. ஸோ ஐ திங்க் இன்னும் ரிலீஸ் ஆன உடனே வந்து சீக்கிரமாக போட்டோம்.
ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட அந்த ப்ரிவியூமே பார்த்தீங்கன்னா அதில் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடு மரணமாக இருக்குன்னு நானும் நம்புகிறேன். ஸோ அதையுமே வந்து பார்த்துட்டு போங்க.